உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வீட்டை சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள், எங்களது வீட்டில் சோதனைகள் நடத்தி பாருங்கள், எப்பொழுதுமே வீட்டு கதவு திறந்துதான் இருக்கும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 4 மாதத்திற்கு முன்பாக கூறியிருந்தார். தற்பொழுது அதற்கான வேலை வந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். இதேபோல்தான் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள், மடியில் கணம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும் என்று கூறி எங்களது வீட்டிற்கு சோதனைகள் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறிய மறுநாளே காலை 5:30 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி இரவு 11:30 மணி வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளின் பிடியில் இருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். இரவோடு இரவாக கைது செய்யப்படும் பொழுது நெஞ்சுவலி வந்ததாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறி நேரடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அது ஒரு கதையாக இருந்தாலும் இதேபோல்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நடக்குமா என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். 10:30 மணி அளவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக சென்று இருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவரது PA மற்றும் அவரது குடும்பத்தில் சில நபர்களை விசாரணை செய்வதற்காக தற்பொழுது அழைப்புகளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உதயநிதி அவர்கள் இன்று கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கிறது. நேற்று நடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் பட்ஜெட் தாக்குதலின் பொழுது, நாங்கள் இந்தியாவை விட சிறப்பாக தமிழகத்தில்தான் அதிக நன்மை தரக்கூடிய பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறோம் என்று கூறியிருந்தார். ஆனால் கடந்த நிதியமைச்சராக இருந்த பேட்டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், திமுக ஆட்சி அமைந்து 2 ஆண்டுகளிலேயே கோபாலபுர குடும்பம் 30,000 கோடி ஊழல் செய்திருப்பதாக வெளியான ஆடியோவின் காரணமாகத்தான் தற்பொழுது அவர் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். இது போன்ற தவறுகள் காரணமாக அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படுகிறது. ஆனால் தவறு செய்பவர்கள் தற்பொழுது உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் என்பதை தான் நமது சேனல் மூலியமாக தெரிவிக்கிறோம். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் யோக்கியர்கள் என்பதற்கேற்ப இவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது கூறியிருந்தது தற்பொழுது உண்மையிலேயே நடந்துவிட்டது. இன்று இரவுக்குள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.